என் இனிய தமிழ் நண்பர்களுக்கு புரிசைரா சுந்தரின் அன்பான வணக்கங்கள். இந்த எபிசோடில் கொஞ்சம் அரசியல் பேசுவோம். அ இப்போ சமீபத்தில வந்திருக்கிற செய்தி, அ இது ஆல்மோஸ்ட் ஷூர் வந்து நயினார் நாகேந்திரன் தான் அ தமிழ்நாடு பிஜேபியோட தலைவரா வருவாரு. ஏன்னா, அவர் ஒருத்தர் மட்டும் தான் அ அ அப்ளிகேஷனே குடுத்துருக்கிறாரு. ஸோ பிஜேபியினுடைய ரூல் என்ன சொல்லுதுன்னா, ஒருத்தர் வந்து 10 வருஷம் இருந்திருக்கணும். ஆ ஆனா முன்னாடி அண்ணாமலை வந்தப்போ, அண்ணாமலை வந்து ஒரே வருஷத்தில அவருக்கு தலைவர் பதவி குடுத்துட்டாங்க. அது வேற விஷயம். ஆனா அப்ப இந்த ரூல் இல்ல. ஸோ இப்ப தான் இந்த ரூல் இருக்கு. அதனால அந்த ரூல் இருக்கிறதுனால நயினார் நாகேந்திரனுக்கு வாய்ப்பு கிடைக்காது. அப்படின்னு நெறைய ஊடகங்கள்ல செய்திகள்லாம் வந்தது. ஆனா இன்னைக்கு வந்து விருப்ப மனு வேற யாருமே குடுக்கல. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அ எல்லா கட்சிகளும் மற்ற எதிர்க்கட்சிகள குறை சொல்லுவாங்க. அங்க ஜனநாயக முறை கடைபிடிக்கப்படவில்லை. அங்க மன்னராட்சி தான் நடக்குது. அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா இவங்க கட்சியில என்னன்னா, இ ஒ உலகத்திலேயே மிகப்பெரிய கட்சியாம். உலகத்திலேயே மிகப்பெரிய கட்சி, மிகப்பெரிய பணக்கார கட்சி, நெறைய பணம் வச்சுருக்கிற கட்சி. இவங்க கட்சியில ஒரு மாநில தலைவருக்கு போட்டி போடுறதுக்கு ஒருத்தருக்கு தவிர வேற யாருக்குமே விருப்பமே இல்ல. அப்படின்னா என்ன அர்த்தம்? முன்னாடியே முடிவு பண்ணிட்டாங்க. இவர் தான் தலைவரு அப்படின்ட்டு. ஸோ வேற யாராவது அப்ளிகேஷன் குடுத்தாங்கன்னா, அவங்கள கட்சிய விட்டு தூக்கிடுவாங்க. ஸோ நீங்க கட்சியில உறுப்பினரா இருந்தா தானே தலைவர் பதவிக்கு நீங்க போட்டியிட முடியும். உங்கள தான் கட்சிய விட்டு தூக்கிடுவாங்கல்ல. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு இந்தியன் டெமோக்ரஸில நடக்கிற ஒரு தமாஷான விஷயங்கள். ஆ சரி, ஒரு அண்ணாமலை இவ்வளோ நாள் தலைவரா இருந்தாரு. நம்ம ஒரு அண்ணாமலை பத்தி ஒரு பார்வை பார்த்துருவோம். அதுக்கப்புறம் நம்ம நயினார் நாகேந்திரன பத்தி வருவோம். ஆ அண்ணாமலை வந்து ஒரு வேற என்ன சொல்றது? அ ஒரு ஒரு தடவ வந்து ஏதோ ஒரு சின்ன பிரச்சனைக்காக ஒரு பள்ளிக்கூடத்துக்கு போயிருந்தேன். ஆ அப்போ வந்து இந்த பசங்க, இந்த பொம்பள பிள்ளைங்க, ஆம்பள பசங்க, இந்த ரிலேஷன்ஷிப்பு அத பத்தி ஒரு ஆசிரியர் சொல்றாங்க. "ஏங்க அந்த பையன் சும்மா இருந்தா கூடங்க, கூட இருக்கிறவனுங்கலாம் என்ன பண்ணுவாங்க, "ஏய் பார்றா! அந்த பொண்ணு உன்னையே தான்டா பார்க்குறா" அப்படி இப்படின்னு ஏத்தி விடுவானுங்க. அவ எதேர்ச்சையா பார்த்துருப்பா. இவன் என்ன பண்ணானுங்க, இவன தூண்டி விட வேண்டியது. இப்படியே வந்து தூண்டி விட்டு உடம்ப புண்ணாக்கிடுவாங்கன்ட்டு ஒரு வசனம் வரும். வடிவேலு காமெடி. அந்த மாரி வந்து பிரச்சனைய வந்து பெருசாக்கி விட்டுருவாங்க. இதுதான் பொம்பள பிள்ளைங்களுக்கும். ஸோ எதுக்காக இத சொல்ல வரேன்னா, அவரு ஏதோ வந்தாரு, ஒரு தலைவரா இருந்தாரு. அவருடைய தலைவருடைய பணிகள செஞ்சார்ன்னா, கூட இருந்தவனுங்களே அவர வந்து பெரிய லெவல்ல ஆஹா! ஓஹோ! எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் தமிழ்நாட்ல என்ன சொன்னாரு, 1924லிருந்து 34 வரைக்கும் அ த அ நரேந்திர மோடி பிரதம மந்திரி. 34லேருந்து 44 வரைக்கும் யோகி ஆதித்யநாத் பிரைம் மினிஸ்டர். 44லேருந்து 54 வரைக்கும் அ அண்ணாமலை வந்து பிரைம் மினிஸ்டர். இப்போ கூட தமிழ்நாட்ல ஒருத்தர் போட்டுங்கிறாரு. அண்ணாமலை வந்து ஒரு பிஎம் பொட்டன்ஷியல் கேண்டிடேட்டாம். ஏன்னா 21 வயசு ஆனா யார் வேணாலும் பிரைம் மினிஸ்டரா வரலாம். அதுக்குன்னு ஒரு தனியா எந்த குவாலிஃபிகேஷனும் தேவையில்ல. இதுவரைக்கும் இருந்த பிரைம் மினிஸ்டர் குவாலிஃபிகேஷன்லாம் சந்தி சிரிக்குது. இல்லைங்களா? படிச்சேன்றாங்க, படிக்கலன்றாங்க, அப்படி ஒரு கோர்ஸ் இருக்குதான்றாங்க, இல்லன்றாங்க. இல்லைங்களா? ஸோ இதுதான் வந்து இந்தியாவோட நிலைமை. ஸோ அ அவரு நெறைய ஒரு அதிரடியா பண்ணாலுமே, இல்லைங்களா? அ ஒரு அதிரடியானாக்கா, ஒரு பரமசிவன் கழுத்திலிருந்து பாம்பு கேட்டது கருடா சௌக்கியமானிட்டு. ஸோ இவங்கலாம் வந்து ஒரு மத்திய அரசாங்கத்தில ஆட்சியில இருக்கிற ஒரு கட்சியில மாநில தலைவரா இருந்தா, என்ன வேணாலும் செய்யலாம். எந்த கேள்வியும் கேட்க மாட்டாங்க. அவரே ஓப்பனா சொல்றாரு, "மாசம் ரூ. 10,00,000 என்னுடைய நண்பர்கள் எனக்கு குடுக்குறாங்க" அப்படின்னுட்டு. அப்ப கேள்வி என்னன்னா, நீங்க ஒரு கட்சியினுடைய மாநில தலைவரு. உங்களுடைய முழு நேரமும் 24 மணி நேரமும் உங்க கட்சிக்காக உழைக்கிறீங்க. உலகத்திலேயே பணக்கார கட்சி பிஜேபி. ஆனா உங்க கட்சி உங்களுக்கு பணம் குடுக்காது. உங்க நண்பர்கள் குடுப்பாங்க. அப்போ உங்க நண்பர்கள் எப்படி குடுக்குறாங்க? அது குடுக்குறது என்ன எ இலவசமா தானே குடுக்குறாங்க. அப்ப அது கிஃப்ட் தானே. அதுக்கு நீங்க கிஃப்ட் டாக்ஸ் கட்டுனீங்களா? இத யாரும் கேட்க மாட்டாங்க. அதேபோல இந்த ரஃபாலே வாட்ச். உலகத்திலேயே வெளிநாட்டு வாட்ச கட்டிக்கின்னு அதுதான் உலகப்பற்றுன்னு சாதிச்ச ஒரே ஆள் வந்து அண்ணாமலை தான். ஸோ இதெல்லாம் வந்து இந்தியால மட்டும் தான் நடக்கும். இல்லைங்களா? ஸோ இத அ ஒரு ஜோக்கா ஒருத்தர் சொன்னாரு. என்னுடைய நண்பர் ஒருத்தர் பாண்டிச்சேரில இருக்கிறாரு. சரி எங்க பாண்டிச்சேரில ஒருத்தர் வந்து அ கல்யாணம் பண்ணின்னு பொண்டாட்டி பொண்ணு சொல்லலாங்க சார். சைட்ல ஒரு பொண்ண வச்சுங்கிறாரு. அந்த பொண்ணு வந்து பிரான்ஸ் நாட்ட சேர்ந்த பொண்ணு.
கேட்டா இது தேசப்பற்றுன்றாரு அப்படின்னு சொன்னாரு. இது ஜஸ்ட் ஒரு ஜோக்குக்காக சொல்றது. உடனே பெண்கள் அமைப்புலாம் எனக்கு எனக்கு எதிரா பொங்கி எழுந்துறாதீங்க. இது ஜஸ்ட் ஒரு ஜோக்கு தான். ஸோ எதுக்காக இத சொல்ல வரேன்னா, ஒரு வெளிநாட்டு வாட்ச கட்டுறது வந்து அது ஒரு தேசப்பற்று. அப்புறம் அந்த வெளிநாட்டு வாட்சுக்கு ரூ. 3,00,000 கேஷ் குடுத்து வாங்கியிருக்கிறாரு. அன்னைக்கு தேதிக்கு அவன் இப்ப ரூ. 20,000 வந்து ஏடிஎம்ல கேஷ் எடுக்கிறதுக்கு கிலோமீட்டர் கணக்குல கியூல நின்னான். இவருக்கு ரூ. 3,00,000 எங்கேருந்து கேஷ் வந்தது? ஸோ ரூ. 3,00,000 வாட்ச கட்டுற ஒரே விவசாயி மகன் இந்தியாவிலே இவர் ஒருத்தர் மட்டும் தான். இல்லைங்களா? ஸோ இவங்கலாம் வந்து என்ன பண்ண போறாங்க? ஒரு ஊழலற்ற ஆட்சிய குடுக்க போறாங்க. இத முதல்ல வந்து ஒரு பெரிய ஜோக் என்னன்னா, இந்த ட்ரம்ப் பத்தி பேசும்போது நான் சொன்னேன். "ஐ வாண்ட் டூ மேக் அமெரிக்கா அகைன்" அப்படின்னாரு. ஏன்டா அது ஆல்ரெடி கிரேட் தான்டா. இப்போ உலகத்தில இருக்கிற இப்ப 200 நாடுகள்ல கிட்டத்தட்ட எந்த நாடு கிரேட்டு? அமெரிக்கா தான் கிரேட்டு. அது அமெரிக்கா ஆல்ரெடி கிரேட்டா தானே இருக்குது. அத என்ன நீ இன்னும் பெரிய கிரேட் ஆக்குறேன் அப்படின்னு சொல்லிப்புட்டு, அவன் மேல 50% டாக்ஸ், இவன் மேல 75%, அவன் மேல 88% டாக்ஸ்ன்னு கூட்டல் கழித்தல் கூட திறமை ஏதாவது சொல்லிட்டு, பங்குச்சந்தைய பெரிய கிராஷ் ஆக்கி, இது அப்படியே பிடிவாதமா இருந்திருந்தான்னா, அங்க வந்து இன்ஃப்ளேஷன்லாம் கன்னா பின்னான்னு ஏறி, ஒட்டுமொத்த மக்களும் நாசமா போயிருப்பாங்க. உடனே வந்து இவரு சொல்ட்டாரு, "நான் ஏன்னா ஏன்பா இந்த மாரிலாம் பண்றீங்களே! இதெல்லாம் பங்குச்சந்தைலாம் பயங்கரமா இறங்குது. பொதுமக்களுக்கெல்லாம் இன்ஃப்ளேஷன் ஏறுமான்னா" இல்ல. ஒரு 10 வருஷம், 12 வருஷம் கழிச்சு நல்ல பலன் கிடைக்கணும்னா, இப்போ நீங்க மருந்து சாப்பிட்டு தான் ஆகணுமா. "டேய் மருந்து சாப்பிட்டா பரவாயில்லடா. நீ குடுக்குறது பாய்சன்டா. பாய்சன சாப்பிட்டு எப்புட்றா உயிர் வாழ முடியும்?" அப்படின்னு சொன்னேன் நானு. ஸோ எதுக்காக இத சொல்ல வரேன்னா, அ எதிர்க்கட்சிகள்லாம் பார்த்தீங்கன்னாக்கா, ஸோ தமிழ்நாடு அப்படிங்கிறது வந்து இந்தியாவிலேயே வந்து ஒரு தலைசிறந்த மாநிலங்கள்ல ஒரு டாப் 3 மாநிலங்கள் எடுத்தீங்கன்னா, அதில 1 வந்து தமிழ்நாடு வந்துரும். இந்த மற்ற 2 மாநிலங்கள் இருக்கு பாருங்க, அது எப்பவுமே வந்து மத்திய அரசாங்கத்தில எந்த கட்சி இருக்குதோ, அந்த கட்சி தான் அந்த 2 மாநிலத்திலயும் ஆட்சியில இருக்கும். அதனால அவங்களுக்கு எல்லாமே வந்து அனுகூலமாவே போயிடும். அவங்க கேட்கிற காசுலாம் எதுவும் நிறுத்த மாட்டாங்க. எல்லாம் இதா இருக்கணும். ஆனா, நாம ஒருத்தர் தான் மத்திய அது காங்கிரஸா இருந்தாலும் சரி, பிஜேபியா இருந்தாலும் சரி, மத்திய அரசாங்கத்த எதிர்த்து தான் இருக்கிறோம் நம்ம. மத்திய அரசாங்கத்தை எதிர்த்து நம்ம இந்தியாவிலேயே நம்ம வந்து முதல் 3 மாநிலங்கள்ல, ஒரு மாநிலங்கள திழறோம். இப்போ சமீபத்தில அ நம்ம சிஎம் வந்து ஒரு ட்வீட் போட்டிருந்தாரு. அ தமிழ்நாட்டினுடைய பொருளாதாரம் 9.69% வளர்ச்சி. இது இந்தியாவிலேயே ஆக அதிகமான வளர்ச்சி அப்படின்னு பெருமையா போட்டிருந்தாரு. ஸோ இவங்க என்ன சொல்றாங்க பிஜேபி, ஆல்ரெடி கிரேட்டா இருக்க அங்க ட்ரம்ப் சொல்றாரு பாருங்க, ஆல்ரெடி கிரேட்டா இருக்கிறீங்க. உங்கள இன்னும் கிரேட்டா ஆக்குறேன் அப்படின்னு சொல்றாரு பாருங்க. அதே போல தான் இங்க பிஜேபி என்ன சொல்றாங்க, தமிழ்நாடு நீங்க கிரேட்டா இருக்கிறீங்க. ஆனா அங்க இருக்கிற திமுக ஆட்சிய அகற்றிட்டு, அண்ணா திமுக ஆட்சி இருந்தா அதையும் அகற்றிட்டு, எ திராவிட கட்சிகளெல்லாம் ஒழிச்சு கட்டிட்டு, எங்ககிட்ட அரசாங்கத்த குடுத்துட்டீங்கன்னா, நாங்க இன்னும் கிரேட்டா ஆக்குவோம். எப்படி அங்க ட்ரம்ப் ஆக்குனாரு பாருங்க, அதே போல. இல்லைங்களா? இதுக்கு நடுவுல ஒரு அண்ணாமலை சொல்றாரு, அ ஆமா சிங்கப்பூர்ல லீ குவான் யூன்னு ஒருத்தர் இருந்தாரு. ஸோ அவர மாதிரி ஒரு தலைவர் வந்து தமிழ்நாட்டுக்கு வேணுமாம். இல்லைங்களா? அ லீ குவான் யூ பத்தி ஒரு ஒரு கொஞ்சமாவது படிச்சிருந்தா அத பத்தி பேசியிருக்க மாட்டாரு. லீ குவான் யூன்றவரு எவ்வளோ ஒரு மிகச்சிறந்த தலைவரு. அ அவருடைய கொள்கைகள் என்ன மாதிரியான கொள்கைகள்? அ நான் பல காலங்கள் சிங்கப்பூர்ல இருந்ததால, எனக்கு அந்த சிங்கப்பூர் ஹிஸ்டரி பத்தி தெரியும். லீ குவான் யூ பத்தி தெரியும். ஆ நான் ஒரு சின்ன நடந்த விஷயம் சொல்றேன் பாருங்க. லீ குவான் யூ யாரு தவறு செய்தாலும் அவன் தண்டிக்கப்படுவான். அதுதான் அவருடைய ஒரே கொள்கை. எவனையும் விடமாட்டார். 1. 2வது யாராவது ஒருத்தரு தப்பு செஞ்சால் மன்னிக்க கூட நான் தயாரா இருக்கிறேன். ஆனால் அரசு அதிகாரிகளோ, அரசியல்வாதிகளோ இவங்க 2 பேர் மட்டும் எந்த சின்ன தப்பு செஞ்சாலும் நான் மன்னிக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லுவாரு அவரு. ஒரு தடவ கப்பல் படையில வேலை செய்ற ஒரு கேப்டன். கப்பல் படையில ஒருத்தர் கேப்டனா இருக்கிறார்ன்னா பார்த்துங்க அவரு எவ்வளோ பெரிய பதவியில இருப்பாரு. அவரு அத நான் விவரமா சொன்னா டைம் ஆகும். உங்களுக்கு புரியவும் புரியாது. அவரு என்ன பண்ணாரு, ஒரு $20 வந்து ஏமாத்திட்டாரு. இந்த பார்க்கிங் கூப்பன் ஒண்ணு இருக்கு. நம்ம வண்டிய பார்க் பண்ணும்போது அங்க ஒரு கூப்பன் வைக்கணும். அந்த கூப்பன்ல ஏதோ ஒரு ஃப்ராட் வேல பண்ணி, ஒரு $20 ஏமாத்திட்டாரு அரசாங்கத்த. அத கண்டுபிடிச்ச அடுத்த செகண்ட் அவர வேலைய விட்டு தூக்கிட்டாங்க. அப்போ "ஏங்க அவரு $20 ஏமாத்திட்டாருங்க அரசாங்கத்த. இதுக்காக அவர வேலைய விட்டு தூக்குறதா?" அப்படின்னு கேட்டப்போ அவரு சொன்னாரு, "யாரு தவறு செய்தாலும் நான் மன்னிப்பேன். அரசு அதிகாரிகள் தப்பு செஞ்சா நான் மன்னிக்க மாட்டேன்." அப்படின்னு சொன்னாரு. ஆனா, இந்தியால பாருங்க,
இந்தியால எத்தனை அரசு அதிகாரிகள் வந்து யோக்கியமா இருக்கிறாங்க? சிங்கப்பூருக்கு வாங்க. ஒரே ஒரு அரசாங்க அதிகாரி, நீங்க வேணா ஒரு ஸ்டிங் ஆப்பரேஷன் மாரி பண்ணுங்க. நீங்க போய் ஏதாவது ஒரு அரசாங்க அதிகாரிக்கு ஒரு $100 $200 லஞ்சம் குடுங்க. ஸ்டிங் ஆப்பரேஷன் மாரி. தலைகே நின்னாலும் எவனும் லஞ்சம் வாங்க மாட்டான். $1 கூட வாங்க மாட்டான். அவ்வளவு பயம் அவனுங்களுக்கு. ஆனா, இந்தியால எப்படி நடக்குது? இந்தியால எப்படி நடக்குதுன்னு நான் உங்களுக்கு சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. போய் கேட்டா, "அட பாவிங்களா! ஏன்டா இப்படி லஞ்சம் வாங்குறீங்கன்னா?" "சார், நீங்க குடுக்குற லஞ்சம் இங்க இல்ல மட்டும் இல்ல சார். இது மேல வரைக்கும் என் பங்கு போகுது சார். நீங்க ஒரு ரூ. 100 குடுக்குறேன்னா, ரூ. 100 எங்க பாக்கெட்டுக்கு வருதுன்னு நெனைக்கிறீங்களா? அதுல ரூ. 25 தான் சார் எங்க பாக்கெட்டுக்கு வருது. இதுக்கு மேல ரூ. 75 போகுது சார். அது மேல, மேல, மேல போகுது சார்" அப்படின்றான். இல்லைங்களா? ஸோ, அரசாங்க அதிகாரிகள லஞ்சம் வாங்க சொல்றதே அரசியல்வாதிகள் தான். அப்புறம் எங்க அரசாங்க அதிகாரிகள் யோக்கியமா இருப்பானுங்க? ஸோ, இதுதான் வந்து நம்ம நாட்டு நெலைமை. அதுக்கப்புறம் அ ஒரு சமீபத்தில இப்ப சமீபம்னா ஒரு 2 வருஷம் முன்னாடி, ஒரு தமிழர் தான் ஈஸ்வரன் அப்படின்னு ஒரு அமைச்சர் இருந்தாரு. அந்த அமைச்சர் பதவிய விட்டு தூக்கிட்டாங்க. அவர தூக்கி ஜெயில்ல போட்டாங்க. என்னடான்னு கேட்டா, அவரு வந்து லஞ்சம் வாங்குனாரு அப்படின்னாங்க. ஆஹா! என்னமோ லஞ்சம்னா ஏதோ 10,00,00,000 இப்ப 20,00,00,000 லஞ்சம் வாங்கியிருப்பான் அப்படின்னு நினைச்சு உள்ள போய் படிச்சு பார்த்தா, அவன் 1 பைசா எங்கேயும் லஞ்சம் வாங்கல. அவன் வந்து மினிஸ்டரா இருந்தானாம். அவனுக்கு வந்து பல பெரும் தொழிலதிபர்கள்லாம் வந்து அவருக்கு வந்து இலவசமா நெறைய விஷயங்கள செஞ்சிருக்கிறாங்க. ஒரு இந்த இந்த கார் ரேஸ் நடந்தது இல்லைங்களா? அந்த மாரி அங்க ஒரு கார் ரேஸ் நடந்தது. அந்த கார் ரேஸுக்கு டிக்கெட் வந்து இவருக்கு ஃப்ரீயா குடுத்தாங்களாம். அது ரூ. 1,00,000 மதிப்புள்ள டிக்கெட்டு. அது வந்து லஞ்சம் தானே! அப்புறம் சில பெரும் தொழிலதிபர்கள்லாம் அவருக்கு இலவசமா ஹோட்டல்ல தங்குறதுக்கு இடம், இலவசமா விமான பயணங்கள், அ அவங்களுடைய பிரைவேட் ஜெட்ல இவர இலவசமா ஏத்தின்னு போய்க்கிறாங்க. அப்ப எங்க கவர்மெண்ட்ல என்ன சொல்றாங்க, அவரோட பிரைவேட் ஜெட்ல நீ இலவசமா போனீன்னா, அது ஒரு காச போட்டுன்னு, அத நீ லஞ்சம் வாங்குன அப்படின்னு சொல்லிட்டு தூக்கி ஜெயில்ல போட்டாங்க. இந்தியால நீங்க எத்தன மினிஸ்டருக்கு அந்த மாரி நடந்திருக்குது? நீங்க உடனே வந்து செந்தில் பாலாஜி உள்ள போனாரே, அவரு உள்ள போனாருன்லாம் பேசாதீங்க. இல்லைங்களா? நான் கேட்கிற கேள்வி, இங்க சிங்கப்பூர்ல ஒருத்தர தூக்கி உள்ள போட்டாங்கல்ல, அவரு எதிர்க்கட்சி மந்திரி கிடையாது. அவரு ஆளுங்கட்சியோட மந்திரி. ஆளுங்கட்சி மந்திரிய இல்லைங்களா, நீங்க அவர பத்தி விவரத்த போய் ஈஸ்வரன் அப்படின்னு போய் அடிச்சு பாருங்க. சிங்கப்பூர் மினிஸ்டர் ஈஸ்வரன் இஷ்யூன்னு அடிச்சு பாருங்க கூகுள்ல உங்களுக்கு ஃபுல் டீட்டெயில் வரும். ஆளுங்கட்சிய சேர்ந்த ஒரு அமைச்சரு லஞ்சம் வாங்குனாரு. அதோட லஞ்சம்னா காசா வாங்கல. இந்த மாரி ஃப்ரீ டிக்கெட் வாங்குனாரு, ஃப்ரீ ஹோட்டல் வாங்குனாரு. இவன தூக்கி ஜெயில்ல போட்டாங்க. ஸோ, இங்க என்ன பண்றாங்க? இல்லைங்களா? இவரு வந்து மாசம் ரூ. 10,00,000 இலவசமா இவங்க நண்பர்கள்கிட்ட இருந்து வாங்கிக்கின்னு, இல்லைங்களா? அது லஞ்சம் கிடையாது. ஆனா, அது சிங்கப்பூர்ல அது லஞ்சம். ஒரு மினிஸ்டரா இருக்கிறவன் இலவசமா பொருட்கள் வாங்கனான். பொருள் கூட காசு கூட வாங்கல. இலவசமா சர்வீசஸ். ஹோட்டல் ஸ்டே, அந்த கார் ரேஸுக்கு டிக்கெட்டு. ஆனா, இவர் காசே வாங்கியிருக்கிறாரு மாசத்துக்கு ரூ. 10,00,000. அத இவரே சொல்லியிருக்கிறாரு. வாங்கின்னு இவங்கலாம் வந்து நாளைக்கு நாளைக்கு இவரு பதவியில வந்தாருன்னா, நாளைக்கு இவரு ஒரு முதலமைச்சரா வந்தாக்கா, அவன் ஒரு கான்ட்ராக்ட் கேட்டா குடுக்க மாட்டேன்னு சொல்லுவாரா? ஒருத்தன்கிட்ட கை நீட்டி காசு வாங்கியிருக்கிறோம்ல. ம். நான் வந்து ஒரு முதல்ல என்ன வந்து ஒரு சேனல் அந்த நியூஸ் 7 நெனைக்கிறேன். அந்த சேனல் பேரு எனக்கு கரெக்ட்டா ஞாபகம் இல்ல. என்ன இன்டர்வியூ பண்றதுக்கு அனுப்புனாங்க. சரி பரவால்ல நமக்கு முதல்ல நம்மளுக்கு ஒரு டிவில சான்ஸ் குடுக்குறாங்க. அப்படின்னு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. ஒரு பொம்பள பிள்ளை வந்தது இன்டர்வியூ பண்றதுக்கு. அப்புறம் அந்த இன்டர்வியூலாம் நல்லா போச்சு. அந்த பொம்பள பிள்ளைய பார்க்கறதுக்கு எனக்கு கொஞ்சம் பாவமா இருந்தது. ஏதோ ஒரு கிராமத்து பக்கத்துலேருந்து வந்திருக்குது. ஏதோ பெண்கள்லாம் ஏதோ கிராமத்துலேருந்து வந்து சிட்டில வேலை செய்றாங்க. பெருசா சம்பளம்லாம் கிடைக்காது. ஏதோ கஷ்டப்படுறாங்க. ஸோ, அந்த நேரத்தில என் பையனுக்கு வந்து மேரேஜ் முடிஞ்சிருந்தது. மேரேஜுக்கு முன்னாடி என்னுடைய நண்பர்கள், சொந்தக்காரங்க இது எல்லாருக்கும் நான் வந்து இலவசமா துணிமணிகள் அதெல்லாம் நெறைய எடுத்து குடுத்தேன் நானு. ஸோ இந்த பிள்ளைய பார்த்தா பாவமா இருந்ததுன்னு சொல்லிட்டு, அவங்க சேனலுக்கு ஃபோன் பண்ணி, "அந்த பிள்ளை எப்ப ஃப்ரீயா இருந்தா என்ன கொஞ்சம் வந்து பார்க்க சொல்லுங்க. அந்த பிள்ளைக்கு நான் ஏதாவது ஒரு கிஃப்ட் குடுக்கணும்னு நெனைக்கிறேன்." அப்படின்னு சொன்னேன். அப்புறம் அந்த பிள்ளை வந்தது. அப்புறம் நான் வந்து "இந்தம்மா நான் வந்து என் பையனுக்கு கல்யாணம். ஸோ அந்த சந்தோஷத்தில நான் உனக்கு ஒரு ரூ. 5,000 குடுக்குறேன். இதனால துணிமணி எதனா எடுத்துக்க." அப்படின்னு சொன்னாக்கா, அந்த பிள்ளை வாங்க மாட்டேன்னு சொல்லிச்சு. அப்ப நான் சொன்னேன், "பாரும்மா நான்லாம் வந்து பெரியவன். பெரியவங்கலாம் குடுத்தா, நீ வந்து பெரியவங்கலாம் காசு குடுத்தா வாங்க மாட்டேன்னு சொல்லக்கூடாது. அது வந்து பெரியவங்கள அவமதிக்கிற மாரி. அதனால நீ வாங்கிக்க." அப்படின்னு சொன்னேன். ஸோ அந்த பிள்ளை என்ன பண்ணுச்சு, "சரிங்க சார், நீங்க தான் சொல்றீங்க பெரியவங்கள அவமதிக்க கூடாதுன்ட்டு, நான் வாங்கிக்கிறேன்." இந்த வாங்கிக்கிறேன்னா,
சரிங்க சார். இப்போ அ பொம்பள பிள்ளை சொன்னா, அந்த பொம்பள பிள்ளைய வந்து பெரியவங்க அவமதிக்கக்கூடாது சார். இது வந்து இந்த ரூ. 5000 வந்து நான் உங்க பையனோட கல்யாணத்துக்கு கிஃப்ட்டா குடுக்குறேன் அப்படின்னு திருப்பி குடுத்துருச்சு. ஸோ அந்த பிள்ளை என்கிட்ட ரூ. 5000 வாங்கியிருந்தா கூட, அந்த பிள்ளைய பத்தி ஒரு பெருமையான ஒரு எண்ணம் என் மனசுல கடைசி வரைக்கும் இருந்திருக்காது. அந்த ஒரு ஒரு கிராமத்துலேருந்து வர ஒரு பொண்ணு, எவ்வளோ ஒரு செல்ஃப் ரெஸ்பெக்ட்டோடு ஒருத்தர் வந்து இலவசமா காசு குடுத்தா வாங்கக்கூடாது. இல்லைங்களா? அப்படின்ற ஒரு இதோடு இருக்குது. ஆனா, இவரு மாசத்துக்கு ரூ. 10,00,000 நண்பர்கள்கிட்டேருந்து இலவசமா கூசாம வாங்கியிருக்கிறாரு. அதையும் அவரே சொல்றாரு. இல்லைங்களா? அப்ப கேள்வி என்னன்னா, அ நானும் சொல்றேன். நீங்க வந்து ஒரு கம்பெனில வேலை செய்றீங்க. 24 மணி நேரமும் அந்த கம்பெனிக்காக உழைக்கிறீங்க. அப்போ உங்களுக்கு சம்பளம் யார் குடுக்கணும்? அந்த கம்பெனி தானே குடுக்கணும். உங்களுக்கு கார் யார் குடுக்கணும்? அந்த கம்பெனி தானே குடுக்கணும். அந்த கம்பெனி குடுக்க மாட்டாங்க. இல்லைங்களா? இவருடைய நண்பர்கள் குடுப்பாங்க. இல்லைங்களா? அந்த நண்பர்கள் குடுக்குற காசுக்கு கிஃப்ட் டாக்ஸும் கட்ட மாட்டாரு. இல்ல. இது வந்து என்ன இவங்கலாம் என்ன சொல்றாங்க? என்னமோ ஒரு ஆஹா! ஆஹோ! இந்த அண்ணாமலை வந்து அவர பத்தி என்ன நெனச்சுங்கிறாருன்னு எனக்கு தெரியாது. ஆனா, அவர சுத்திக்கிறவங்கலாம் அவர தூண்டி விட்டு, தூண்டி விட்டு அவர நல்லா புண்ணாக்குனது உண்மையான விஷயம். ஏன்னு சொன்னா, அ கர்நாடகால ஒரு எலக்ஷன் நடக்குது. அப்போ வந்து இவர வந்து ஒரு பொறுப்பாளரா போடுறாங்க. ஒட்டுமொத்த கர்நாடகாவுக்கும் இவர் பொறுப்பாளர் கிடையாது. ஒரு குறிப்பிட்ட ஏரியாக்கு. இல்லைங்களா? உடனே இங்க என்ன பேச ஆரம்பிச்சானுங்க, "சார் ஒரு மனிதர் வந்து 2 மாநிலத்துக்கு சீஃப் மினிஸ்டர் ஆக முடியுமா? இதனுடைய சட்ட கருத்துக்கள்லாம் என்ன? டேய்! மொ நீ முதல்ல ஒரு கவுன்சிலர் ஆடா. அப்புறம் 2 மாநிலத்துக்கு ஒரு சிஎம் ஆகுறதுக்கு இருக்கட்டும்." ஆ ஏன்னா, அங்க ஏற்கனவே நமக்கும் கர்நாடகாவுக்கும் 1008 பஞ்சாயத்து இருக்குது. அவன் கன்னடால தான் பேசணுன்னுவான், தண்ணி குடுக்க மாட்டேன்னுவான். அ ம ம எங்க எங்க மாநிலம் எங்களுக்கு தான் அப்டின்னுவானுங்க. இங்க இங்க பாருங்க ஒருத்தரு சீமான் என்ன சொல்றாரு, தமிழர் தான் வந்து சி தமிழ்நாட்ட ஆளணும் அப்டின்னாக்கா, அவன் கர்நாடகால இருக்கிறவனும் அதே தான் சொல்லுவான். கர்நாடகா சேர்ந்தவன் தானே கர்நாடகால. ஸோ இவரு தமிழ்நாட்டிலேருந்து இவரு போவாராம். இவரு அங்க சிஎம் ஆயிடுவாராம். அதுக்கப்புறம் இங்க தமிழ்நாட்டுக்கு சிஎம் ஆயிடுவாராம். என்ன ஜோக்லாம் பண்ணானுங்க இந்த நெறைய பேர் இந்த இந்த இதெல்லாம் பிஜேபியோட ஸ்ட்ராங் சப்போர்ட்டர்ஸ் இவங்கலாம். சரிங்களா? இதெல்லாம் ஒரு ஒரு பெரிய இதெல்லாம் வந்து ஒரு பெரிய ஜோக்கு தான். சரி எல்லாம் முடிஞ்சது. அவர் கதை முடிஞ்சது இல்லைங்களா? ஆ சும்மா இல்லாம அதிமுக கூட கூட்டணியும் வேணும். ஆனா அதிமுகவ பத்தி அதிமுக அந்த கட்சி பேரு அதிமுக. அதில அண்ணான்னு இருக்குது. அந்த அண்ணா பத்தி இவரு போய் மன்னிப்பு கேட்டுட்டு வந்தவர் தானே அப்படின்னு கேட்டாரு. சரி அவர் மன்னிப்பு கேட்டதா இருக்கட்டும். 50 வருஷத்துக்கு முன்னாடி பண்ணத பத்தி இப்ப எதுக்கு பேசுறது? ஏங்க 50 வருஷத்துக்கு முன்னாடி யாரோ எங்கேயோ மன்னிப்பு கேட்டாங்க. இப்ப அத பத்தி பேச வேண்டிய அவசியம் தமிழர்களுடைய மரபு இறந்தவர்கள பற்றி நம்ம தப்பா பேசக்கூடாதுன்றது ஒரு தமிழர்களுடைய மரபு. இல்லைங்களா? சரி ஏதோ ஒரு அவசியம், ஒரு எதிர்க்கட்சி நம்ம பேசி ஆவணும். ஆ இல்லைங்களா? இப்ப நம்ம ஒரு திமுகவ எதிர்த்து பேசணும்னா, நம்ம கருணாநிதி பத்தி ஏதாவது தப்பா பேசினா தான் திமுகவ எதிர்க்க முடியும். அதனால அவர் இறந்துட்டாரே, இறந்தவங்கள பத்தி நம்ம தப்பா பேசக்கூடாதுன்னுலாம் சும்மா இருக்க முடியாது. ஏதாவது பேசி ஆவணும். ஆனா, நீ பேசுனது கூட்டணி கட்சி. அவன் எதிர்க்கட்சி கிடையாது. கூட்டணி கட்சியோட தலைவர பத்தி நீ பேசுற. ஸோ, அப்புறம் எப்படி கூட்டணி மட்டும் நல்லாருக்கும்? அதுதான் நான் ஏற்கனவே சொன்ன மாரி, ஆ அ பரமசிவன் கழுத்திலிருந்து பாம்பு கேட்டது கருடா சௌக்கியமான்ட்டு. இவரு வந்து அண்ணாமலை வந்து ஒரு பரமசிவன் கழுத்தில இருக்கிற பாம்பு. அவரு என்ன வேணாலும் பேசலாம். யார வேணாலும், எது வேணாலும் பேசலாம். இல்லைங்களா? ஆனா, ஏதோ ஒரு இடத்துல கொஞ்சம், கொஞ்சம் எடப்பாடிக்கு கொஞ்சம் தன்மானம் வந்துடுச்சு. நம்மள இவ்வளோ கேவலமா பேசுறாங்களே! ஆனா, எனக்கு தெரிஞ்சு உண்மையிலேயே வந்து எடப்பாடிக்கு தன்மானம் வந்த மாரி தெரியல. அத அதிமுக தலைவர்கள் எல்லாருமே பிஜேபி கால்ல விழறதுக்கு தயாரா இருக்கிறாங்க. எங்களுக்கு இன்கம் டாக்ஸ் ரெய்டு வரக்கூடாது, ஈடி ரெய்டு வரக்கூடாது. நாங்க உங்க கால்ல விழறதுக்கு தயாரா இருக்கிறோம் அப்படின்னு தான் சொல்றாங்க. ஆனா, எந்த இடத்துல எடப்பாடிக்கு பிரச்சனை வந்துச்சுன்னா, நம்ம பாட்டுன்னு எப்ப பார்த்தாலும் கால்ல விழுந்துன்னே இருந்தாக்கா, இ அண்ணாமலை பார்த்து நான் அண்ணாவ பத்தி, ஜெயலலிதா பத்திலாம் தப்பு தப்பா பேசுறாரு. ஏங்க அப்போ என்ன ஆகும்? அதிமுக தொண்டர்கள் கொந்தளிக்கிறானுங்க. அப்ப நீங்க என்னதான் வந்து பிஜேபி கூட கூட்டணி வச்சாலுமே, அண்ணாமலை இந்த மாரிலாம் பேசின்னு இருந்தாக்கா, கீழ தொண்டர்கள் வந்து ஜெல் ஆக மாட்டாங்க. அப்போ நிலைமை எங்க போயிடுச்சுன்னா, அதிமுக தொண்டர்களே எடப்பாடிக்கே ஓட்டு போட மாட்டாங்க. ஏன்னா, அதிமுகல இருக்கிறவன் யாருமே எடப்பாடிக்காக அங்க இல்ல. அங்க எம்ஜிஆருக்காகவும், ஜெயலலிதாக்காகவும் இருக்கிறவன் தான். எம்ஜிஆரும், ஜெயலலிதா இறந்துட்டாங்க. இவர் அந்த தலைமை பதவி வகிக்கிறார். அவ்வளோதான். அங்க எம்ஜிஆர பத்தியும், அண்ணாவ பத்தியும், எம்ஜிஆர பத்தியும், ஜெயலலிதாவ பத்தியும் எவனாவது கேவலமா பேசியிருந்தான், அவனுக்கு இவரு ஆமாஞ்சாமீன் போட்டுன்னு இருந்தாருன்னா, இவருக்கே ஓட்டு போட மாட்டானுங்க.
அந்த நிலைய உணர்ந்தாரு. அந்த நிலைய உணர்ந்த அன்னைக்கு தான் பிடிவாதமா நின்னாரு. எடப்பாடி பண்ணதுல உருப்படியான ஒரே விஷயம் அதுதான். அண்ணாமலை பதவியில இருக்கிற வரைக்கும் நான் அதிமுக கூட்டணி பிஜேபி கூட வைக்காது அப்படின்றதுல ரொம்ப தெளிவா இருந்தாரு. அது உண்மையிலேயே வந்து ஒரு பாராட்ட வேண்டிய விஷயம் தான். என்னதான் ஒரு புழுவா இருந்தாலுமே, நீங்க ரொம்ப நோண்டிங்கன்னா அதுக்கு வந்து கொஞ்சம் ஒரு ரோஷம் வரதான் செய்யும். ஸோ அட்லீஸ்ட் அந்த எடப்பாடிக்கு அந்த ரோஷம் வந்தது வந்து உண்மையிலேயே ஒரு பாராட்ட வேண்டிய விஷயம் தான். ஸோ இப்ப பாருங்க, அ இந்தியா வந்து ஒரு ஒரு பிஜேபியோட ஒரு முக்கிய தலைவர்கள்ல ஒருத்தர் போடுறாரு. தமிழ்நாடுனா வந்து நரேந்திர மோடிக்கு ரொம்ப பிடிக்குமாம். தமிழ்நாட வந்து சிங்கப்பூர் மாதிரி ஆக்கப் போறாங்களாம். அதுதான் அவருடைய கனவாம். ஸோ பிஜேபி எதுக்காக வந்து தமிழ்நாட்ட இது பண்றாங்கன்னா, தமிழ்நாட்ட வந்து சிங்கப்பூர் மாரி ஆக்கணுமாம். இத பார்க்கும்போது எனக்கு ஒரு ஜோக் தான் ஞாபகம் வருது. இந்த பாக்கியராஜ் படத்துல ஒரு ஜோக் வரும். ஆ பாக்கியராஜ் என்ன பண்ணுவாரு, ஒரு ஊர்ல இருக்கிற எல்லாரையும் கூப்பிட்டு, "டேய் எல்லாரும் இங்க வாங்கடா. கருப்புக்கரசி யாரு?" அப்படின்னா, ஒருத்தன் கண்ணகின்றான், ஒருத்தன் மாதவின்றான். அப்புறம் அந்த ஊர் பொம்பளைங்கள பார்த்து சொல்லுவாரு அவரு, "பார்த்தீங்களாம்மா, எவனாவது ஒருத்தனாவது என் பொண்டாட்டி கருப்புக்கரசின்னு சொன்னானா, எல்லாரும் வந்து அ அ கண்ணகி கருப்புக்கரசி, மாதவி கருப்புக்கரசின்னு சொல்லின்னு இருக்கிறானுங்க" அப்படின்னாரு. ஸோ எதுக்காக சொல்ல வரேன்னா, எது 14 15 மாநிலத்திலேயோ பிஜேபி ஆட்சியில இருக்குது. அந்த மாநிலத்தலாம் நீங்க சிங்கப்பூர் ஆக்குனீங்கன்னு வச்சுக்கங்களேன், ஆட்டோமேட்டிக்கா தமிழ்நாட்டுல இருக்கிறவங்க மொத்த பேரும் உங்களுக்கு ஓட்ட போட்டுற போறோம். ஐயோ! அந்த மாநிலம் சிங்கப்பூர் மாரி இருக்குது. இந்த மாநிலம் சிங்கப்பூர் மாரி இருக்குது. தமிழ்நாடு இவ்வளோ கேவலமா இருக்குது. அப்ப பிஜேபிக்கு ஓட்டு போட்டா தான் நம்ம சிங்கப்பூர் ஆக முடியும். அப்படின்னு மொத்த பேரும் ஓட்டு போட்டுற போறான். ஆனா, நீங்க ஆட்சி பண்ற எத்தன மாநிலத்தில சிங்கப்பூர் மாரி வச்சுக்கிறீங்க. தமிழ்நாட்ட மட்டும் எப்படி நீங்க சிங்கப்பூரா மாத்தி விட்டுருவீங்க? இல்லைங்களா? சரி, அதெல்லாம் போட்டோம். இப்போ ஒரு புதுசா ஒரு தலைவரு நயினார் நாகேந்திரன். பாருங்க எத்தனையோ பேர் இருக்கிறாங்க பிஜேபில. தமிழிசை சவுந்தரராஜன் இருக்கிறாங்க. அது எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. அத்தன பேர வுட்டுட்டு, அ ஒருத்தர தலைவரா போடுறாங்க. ஏன்னா, அவரு பேர்ல தான் வந்து ரூ. 4,00,00,000 கடந்த தேர்தல்ல ரூ. 4,00,00,000 கேஷ் புடிச்சாங்க. அதுவும் எப்படி புடிச்சாங்க? இல்லைங்களா? இ கூட இருந்தவனே எவனோ போட்டு குடுத்துருக்கான். இல்லன்னா, ஒரு ட்ரெயின் ஒரு ஸ்டேஷன்ல 5 நிமிஷம் நிக்குது. கரெக்ட்டா அந்த 5 நிமிஷத்துல போயி, அந்த கரெக்ட்டா அந்த கம்பார்ட்மென்ட்ல அந்த ஆளுகிட்ட போய் புடிச்சு ரூ. 4,00,00,000 கேஷ புடிக்கிறாங்க. அது எப்படி? கூட இருந்தவனே எவனோ போட்டு குடுத்துருக்கான். இல்லன்னா இவங்க புடிச்சிருக்க மாட்டாங்க. ஸோ, அது யாருது? அது நயினார் நாகேந்திரன் அது. ஸோ, இப்போ பாருங்க, ஒரு சிங்கப்பூர் மாரி உருவாக்குறதுக்காக எப்படிப்பட்ட தலைவர்களை இவங்க கொண்டு வராங்க. இவங்க வந்து மற்ற கட்சிகள பத்தி குறை சொல்றதுக்கு என்ன இருக்குது? இல்லைங்களா? ஸோ, பரவால்ல. அது நம்ம நாடு, நம்ம அரசியல். அது அப்படிதான் இருக்கும். அப்படின்னு நினைச்சுட்டு தான் வேண்டியது இருக்குது. ஏதோ என் மனசுல பட்டத நான் சொன்னேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா, இவ்வளோ நேரம் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. வணக்கம்.